கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் கூடுதலாக 450 மருத்துவ இடங்கள் வேண்டி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதற்கு தேவையான எல்லா கட்டமைப்புகளும் இருக்கிறது. கட்டிட வசதிகள் இருக்கிறது, பேராசிரியர்களின் எண்ணிக்கை இருக்கிறது, போதுமான இடவசதி இருக்கிறது. இன்னமும் 50 இடங்கள் கூடுதலாக வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு விரைவில் வைக்கப்படும். எதிர்வரும் கல்வியாண்டில் நிச்சயம் இன்னமும் ஒரு 450 புதிய மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் தமிழகத்தில் உருவாக்கப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். விபத்து நேர்ந்தவுடன் விபத்துக்குள்ளானவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தால் சேர்த்த 48 மணி நேரத்தில் அரசின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் இலவசமாக தந்து அவருடைய உயிரை காப்பாற்றுவது. எனவே உயிர் காப்பாற்றப்படுபவர் தமிழகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, மனிதராக இருக்க வேண்டும். எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது சுற்றுலா வசதிக்காக வேறு நாட்டிலிருந்தும் கூட வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் விபத்து என்று வந்துவிட்டால் அவருடைய உயிரை காப்பாற்றும் ஒரு அற்புதமான திட்டம் இன்னுயிர் காப்போம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.